குருவே நம, தந்தையே நம. இன்றைக்கு நம்ம முத்திரை மருத்துவத்துல விநாயகப் பெருமானுக்குரிய அங்குச முத்திரை முத்திரையை செய்யறதுனால நாட்பட்ட நோய், நாட்பட்ட பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, அதுக்கப்புறம் கடன் தொல்லை தீர்றது, இந்த மாதிரி அத்தனை விஷயத்தையுமே தீர்க்கறதுக்கு உபயோகப்படக்கூடிய முத்திரை அங்குச முத்திரை. செய்யறது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக ஈஸியா இருக்கும். உங்களுடைய கை விரல்கள் 5 விரல்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டு கட்டவரல கொண்டு இந்த மோதிர விரல்ல வைக்கிறீங்க. மோதிரோடைய நெகப்பகுதியில் நெகப்பகுதியில் வச்சிடுறீங்க. வச்சுட்டு நடுவரை நீட்டிக்கிறீங்க. மற்றவரெல்லாம் இப்படியே இருக்கும். இப்படி இருக்கும்போது என்னன்னா, இந்த ஆள்காட்டியோட கோட்டு கிட்ட, இந்த நடுவருடைய நடுப்பகுதி கோட்டு கிட்ட ஆள்காட்டி வந்து நிற்கும். இப்படி நிற்கும். அதுக்கப்புறம் இந்த சுண்டு வரல் என்ன பண்ணும்னா, இந்த மோதிரவர்களுடைய இந்த பகுதியில் நிற்கும். இப்படி நிற்கும். இப்படி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா முத்திரை இப்படி இருக்கும். இதுதான் அங்குச முத்திரை. நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கணும். நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே கண்களை மூடி உட்காந்து விநாயகர் பெருமான மனசுல நினைச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மூலாதார சக்தியை நீங்க நினைச்சுக்கலாம். இது மூலாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண செய்யக்கூடும். மூலாதார தன்மையில் கூடிய பிரச்சனைகளை சரி செய்து நம்மளுக்கு சிரமமான தன்மையை கொடுக்கும். எப்போது மூலாதார தன்மை சிதைந்து போகுதோ அப்போதுதான் நம்ம சரியான சம்பாத்தியம் இல்லாம, வருமானம் இல்லாம கஷ்டப்படுவோம். அது போக நிலைத்த தன்மை இல்லாம கஷ்டப்படுவோம். அந்த விதத்தை சரி பண்ணணும். ரொம்ப நாள் கடன் பிரச்சனை இருக்குது, கடன் தீரவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த முதிரையை குடிச்சிட்டு நீங்க அப்படியே உள்ளுக்குள்ள ஓம்ங்கிற மந்திரத்தை உள்ள உச்சரிச்சுட்டே இருக்க என்ன ஆகும்னா அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாள் நோய் இருக்குது, நோய் தீர மாட்டேங்கிறவங்க இந்த முதிரையை குடிச்சிட்டு அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லிருக்க அந்த நோய் தன்மை தீர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாள் அலுவலகத்தில் எல்லாம் பிரச்சனை நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த முதிரை குடிச்சிட்டு நீங்க ஓம்ங்கிற சொல்ல அந்த பிரச்சனை தீரும். பாத்தீங்கன்னா ஆணவத்தை குறிக்கூடியது. அந்த ஆணவத்தை நாம என்ன பண்றோம்னா இந்த இதை வச்சு அப்படி அழுத்தும் போது அது கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி கண்மம் அப்படிங்கிறத, இந்த மாயை அப்படிங்கிறத சுருக்கிடும். கண்ம மாயை சுருக்கி நெருப்பை வச்சு என்ன பண்றோம், இதை அடக்கிறோம். இப்படி அடக்கும் போது ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற இந்த மும்மலமும் இங்க கிடையாது. ஏன்னா இது நம்மளுடைய கட்டவரை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நானு. பதி இது பசு சொல்லி பசுவினை கொன்று ஆகாய அந்த ஆணவங்கிறத கண்ட்ரோல் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த பதியை கொண்டு கண்மதி மாயை. ஏன்னா இந்த பதிங்கிறது தான் இறைவன். இறைவனால் மட்டுமே கண்மத்தை அழிக்க முடியும், மற்றது முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இறைவனை கொண்டு இங்க பண்ற மாதிரி பண்றோம். சோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முத்திரை தான், இறை அருளும் மெய்ப்பொருளும் நிறைந்த ஒரு முத்திரை தான் இந்த அங்குச முத்திரை அப்படிங்கிறது. ஸோ வச்சுட்டு கண்கள் மூடி உட்காந்துக்கிட்டு நீங்க ஓ ஒரு நாளைக்கு 8 நிமிஷத்துல நீங்க 48 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். நாம் இந்த முத்திரைகளை செய்ய 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 பலவிதமான நன்மைகளை பெற முடியும். அற்புதமான முத்திரை மருத்துவத்தை இந்த முத்திரை கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் இதை கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் என் தந்தைக்கும் குருவிற்கும் நன்றி. குருவே நம, தந்தையே